வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டசி ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஹாலோகாஸ்ட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. அதுவும் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சி அந்த 6 நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் ஜென்னி. இவங்க எடுக்க போகிற படத்துக்காக இவங்க அக்கா அண்ட் அக்கா ஹஸ்பண்டோட வந்து ஷூட்டிங்காக கேரளாவுக்கு போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல இவங்க ஷூட்டிங்கான ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான பாக்ஸை வந்து அந்த இடத்துலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாக்ஸ் அந்த பொண்ணுக்கிட்ட வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. அந்த பாக்ஸில் அப்படி என்ன இருந்துச்சு, அவளை பிடிச்ச அந்த பேய் யார், அண்டு டுவர்ட்ஸ் தென் அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது டிமாண்டி காலனி படத்தோட ஐடியா தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு பாஸ்ட்டில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுலேயும் அதே மாதிரியான ஒரு கனெக்ஷனை தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கனெக்ஷனுக்கான அந்த பேக் ஸ்டோரி ஒரு மாதிரி அனிமேட்டட் இமேஜ் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் 2 கதைகள் இருக்கும், 2மே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த 6 days of horror அப்படின்ற அந்த தீம் அப்படின்றதும் ஒரு வித்தியாசமான தீமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஜெனிக்கு பேய் பிடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஓரளவுக்கு நீட்டாக எடுத்திருந்தாங்க. மற்றபடி இந்த படத்தில் ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றது ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். அதுலேயும் அந்த பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, ரொம்ப ரிப்பீட்டிவாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும் தேவையில்லாத சாங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கதையில் இருக்க தான் செஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் என்னடா அவ்வளோதானா சட்டுன்னு முடிஞ்சிருச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோமே அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைவில்லாத ஒரு தன்மை அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொஞ்சம் எங்கேஜிங்காக இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் ஒரு சிம்பிளான ஹாரர் மூவி, பட் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான இன்டிமேட் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.